السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسول كريم. أما بعد. ரப்பி ஜித்னி இல்மா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் முன் நான் பேச எடுத்துள்ள தலைப்பு கடன் பற்றி இஸ்லாம். என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணத்திலே கெட்ட மரணம் என்பது கடனோடு மரணிப்பது. மரணத்திலே மோசமானது கடனோடு மரணிப்பது என்றால் நாம் ஒவ்வொருவரும் கடன் குறிக்கும் இஸ்லாம் கூறிய எச்சரிக்கைகளை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று கடன் என்பது அனைத்து தரப்பு மக்களும் சர்வசாதாரண ஒன்றாக்கி போய்விட்டார்கள். ஏழ்மையில் இருப்பவர்களும் கடன் வாங்குகிறார்கள், இருப்பவர்களும் வாங்குகிறார்கள், இல்லாதவர்களும் வாங்குகிறார்கள். மாதம் குறைந்த சம்பளம் வாங்குபவரும் கடன் வாங்குகிறார்கள். மாதம் 50,000 60,000 சம்பளம் வாங்குபவர் கூட கடன் வாங்குகிறார்கள். இது ஆடம்பர உலகம். எனவே கடன் வாங்கியாவது எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாரையும் தோற்றிக் கொள்வதன் விளைவு கடன் என்கிற சர்வசாதாரண ஒன்றாக்கி போய்விட்டார்கள். மார்க்கம் கடன் குறிக்கும் எச்சரிக்கைகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் மஸ்ஜிதுல் நபவியில் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தினார்கள். பின்பு தலையை கீழே போடும்போது, இவ்வளவு கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ் இருக்கிறானே என்றார்கள். சஹாபாக்கள் விகிர்ந்தனர். அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மறுபடியும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தினார்கள். பின்பு தலையை கீழே போடும்போது, இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ் இருக்கிறானா என்றார்கள். அது என்ன கடுமையான எச்சரிக்கையாக இருக்கும் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். சஹாபாக்கள் மறுநாள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அது என்ன கடுமையான எச்சரிக்கையாக இருக்கும், கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லுங்களேன் என்றார்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேற்று அல்லாஹ் கடன் குறிக்கும் கடுமையான எச்சரிக்கையை இறக்கியிருக்கிறான். இந்த அளவிற்கு என்றால் ஒரு மூமின் அல்லாஹ்வின் பாதையில் வீர மரணம் என்று ஷஹீதாகிறார். மீண்டும் அல்லாஹ் அவருக்கு உயிரை கொடுக்கிறார். மீண்டும் ஷஹீதாகிறார். மீண்டும் அல்லாஹ் அவருக்கு உயிரை கொடுக்கிறார். மீண்டும் ஷஹீதாகிறார். இப்படி பல முறை பிறப்பு, இப்படி பல முறை அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர்கள் அவர்கள் கடன் நிற்கும் நிலையில் இறந்து போனால் அவர்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது. கடனோடு மரணிக்கும் நிலையை விட்டு அல்லாஹ் நாம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவர்கள் ஷஹீதானவர்கள் என்று சொல்லக்கூடாது என்கிறான் அல்லாஹ். பல்லாஹியா, அவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்கிறான் அல்லாஹ். அது நல்லவர்களாக இருந்தால் அது இல்லீன் என்கிற ஒரு இடத்திற்கு போகும். அது பாவமானவர்கள் தீயவர்களாக இருந்தால் அது சிஜ்ஜீனுக்கு போகும். ஆனால் ஷஹீத்களின் ரூஹ் மட்டும் அல்லாஹ்வின் அர்ஷிற்கு கீழ் உள்ள அழகான பறவைகளின் உடலுடன் சுற்றி கொண்டிருக்கும் என்கிற நபிமொழி புகாரியில் இடம் பெற்றிருக்கிறது. இந்த அந்தஸ்துடைய ஷஹீத்களே இறந்து போகும்போது கடனோடு மரணிப்பவர் சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்றால் நன்மை சாமானியர்கள் கடனோடு மரணித்தால் என்னவாகும் என்பதை யோசிக்க பாருங்கள் பெரியோர்களே. எந்த ஒரு ஜனாசாவும் பள்ளிவாசலுக்கும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றால் முதலில் கேட்கப்படும் கேள்வி, தொலை வைப்பதற்கு முன்னால் ஹல் அலைஹிதை, உங்கள் தோழர் இவரின் மீது கடன் இருக்கிறதா? இல்லை நாயகமே என்று பதில் வந்தால் தொலை வைப்பார்கள். இவரின் மீது கடன் இருக்கிறது என்று பதில் வந்தால் சல்லுவலா சாஹிபுக்கும், உங்கள் தோழர்களுக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒதுங்கிக் கொள்வார்கள். கடனோடு மரணிப்பது எவ்வளவு பாவமான காரியம் என்பதை அல்லாஹ்விடத்தில் சஹாபாக்களுக்கு உணர்த்துவதாக. ஒரு நாள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைப்பதற்கு முன்னால், இந்த சஹாபி கடனோடு மரணித்திருக்கிறாரா? ஆம் நாயகமே என்று பதில் வந்ததும் ஒதுங்கி கொண்டார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபின் கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த சஹாபி 2 தீனார் கடனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள். அப்பொழுது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள். அன்று இரவே நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டை தேடி சென்றார்கள். என்ன அபூ ஹுரைரா, இன்று அந்த சஹாபின் 2 தீனார் கடனையும் அடைந்து விட்டாயா? இல்லை நாயகமே, நாளை அடைந்து விடுகிறேன் என்றார்கள். மறுநாள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டை தேடி சென்றார்கள். என்ன அபூ ஹுரைரா, இன்று அடைந்து விட்டாயா? இன்று அடைந்து விட்டேன் நாயகமே என்று சொன்னதும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் அந்த சஹாபியின் கபர் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒவ்வொரு தொழுவைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடி துவாக்கள் குறித்து நபிமொழிகள் உண்டு. அதில் பிரபலித்த துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கலபத்தி தைனி என்று யா அல்லாஹ், யாரிடமும் கடன் இல்லாத வாழ்க்கையை தாரபே என்று கேட்பார்கள். நாமும் கேட்போம் அல்லாஹ்விடம், கடன் இல்லாத வாழ்க்கையை தாரபே, கடனோடு இக்கட்டான சூழ்நிலையை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்றுவாயாரபே, கடனோடு மரணிக்கும் நிலையை விட்டும் எங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்றுவாயாரபே. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அலைஹிதைன். அப்புறம் தான்